இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோ லாங் டிரைவில் போகும்போது வண்டி சீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அதுதாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ அதுதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சில பேர் பழைய மாடல் ஆட்டோ இருக்கும், பெட்ரோலில் ஆயில் ஊற்றிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டோ இருக்கும். அவங்க என்ன பண்ணால் லாங் டிரைவில் போகும்போது லோக்கலில் ஆயில் கம்மியாக ஊற்றுவாங்க. அதே நீங்கள் லாங் டிரைவில் போனால் 1 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு 50 ஆயில் போட்டால் தான் உங்களுக்கு லாங்கில் போகும்போது வண்டி இன்ஜின் சீன்ஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஆயில் பம்பில், அதாவது பெட்ரோலில் போட்டு வர வண்டி சைடு ஆயில் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க, கேஸ் ஆயில் டேங்க்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆயில் சப்போஸ் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி பண்ணணும். உங்களுக்கு ஆயில் அதிகமாக போகிற மாதிரி பண்ணால் உங்களுக்கு சீஸ் ஆகாது உங்களுக்கு லாங்கில் போகும்போது. ஏன்னா லோக்கலில் ஓட்டும்போது, சிட்டியில் ஓட்டும்போது உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு சீஸ் ஆகாது. ஆனால் இதே லாங்கில் போகும்போது, ஸ்பீடாக போகும்போது ஆயில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அடுத்து 4 ஸ்ட்ரோக் வண்டிங்க. 4 ஸ்ட்ரோக் வண்டி இப்போ இன்ஜின் ஆயில் தான் எல்லா போருக்கு, எட்டுக்குமே எல்லாமே போகும் 4 ஸ்ட்ரோக்கு. அது சைடு ஆயிலெலாம் வராது உங்களுக்கு. இப்போ அந்த ஆயில் இப்போ லாங்கில் போகும்போது வண்டி சீஸ் ஆகாமல் இருக்கணும். என்ன எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் எப்போவுமே லாங்கில் போகும்போது கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் லெவல் இருக்கா பார்த்துங்க. ஏன்னா லெவல் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஜினில் பாதி ஆயில் இருக்குது, நம்ம போயிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிலாம் நீங்கள் தப்பான கணக்கு போடாதீங்க. எப்போயுமே 4 ஸ்ட்ரோக்கில் இன்ஜின் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கணும். அதுவும் லாங்கில் போகும்போது வண்டி உங்களுக்கு லெவல் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஆயில் அந்த போருக்கு எடுக்க சர்க்குலேஷன் ஆகும்போது அந்த ஆயில் கரெக்டாக பற்றும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லாங்கில் போகும்போது வண்டி இப்போ சீஸ் ஆகிற மாதிரி போச்சு, உங்கள் சவுண்டு உங்களுக்கு கேட்டுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ வண்டி போயிட்டே இருக்கும்போது உடனே கிளச்சை பிடிச்சிடணும். கிளச்சை பிடிச்சிட்டு வண்டி நிப்பாட்டிடணும். ஏன்னா நீங்கள் கிளச்சை பிடிக்காமல் அப்படியே போய் அப்படியே சடனாக அப்படியே வண்டி நிப்பாட்டுற மாதிரி ஜாம் ஆகிற மாதிரி நீங்கள் அப்படியே ஓட்டினீங்கன்னா போரு பிஸ்டன் வாய்ப்பு உடையறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. வண்டி ஜாம் ஆயிடுச்சுன்னா இதே பெட்ரோல் வண்டி மாதிரி இருந்தால் அது ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஆயில் இல்லை அதிகமாக போட்டுங்க, 1 லிட்டருக்கு 50 ஆயில். 2 ஸ்ட்ரோக் வண்டிக்கு, இப்போ ஆயில் பம்ப் உள்ள வண்டிக்கு 2 ஸ்ட்ரோக் வண்டிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி பண்ணுங்க வண்டி சீஸ் ஆயிடுச்சுன்னா. அதேமாதிரி இப்போ 4 ஸ்ட்ரோக் வண்டி உங்களுக்கு ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஆயில் இல்லைன்னா கூட பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருந்தால் கூட பெட்ரோல் பங்க்கில் ஆயில் இருக்கும், நீங்கள் வாங்கி லெவல் ஊற்றிங்க. உங்களுக்கு சீஸ் ஆகும்போது மட்டும் வண்டியில் ஓட்டும்போது சீஸ் ஆகும்போது மட்டும் உடனே கீர் போயிடும்போது கிளச்சை பிடிச்சிருங்க. கிளச்சை பிடிச்சி வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு பிரேக் வச்சு வண்டி ஓரம் நிப்பாட்டிடுங்க. ஏன்னா கிளச்சை பிடிக்காமல் அப்படியே நீங்கள் இப்போ ஸ்பீடாகவே ஓட்டினீங்கன்னா வண்டி கம்பல்சரி பிஸ்டனு, போரு அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்து ஓட்டிங்க வண்டியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.